ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். 2 பயங்கரவாதிகளின் வீடுகள் தரைமட்டம். இந்திய ராணுவம் அதிரடி. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நேரத்திலும் போர் மூழும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் திடீரென பாகிஸ்தான் வீரர்கள் எல்லையில் இந்திய நிலைகளை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பாகிஸ்தான் ராணுவத்தினரின் தாக்குதலுக்கு இந்திய பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதலில் எந்த உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பகல்காமில் அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்ற தாக்குதலுக்கு பின்னணியில் இருப்பதாக கூறப்படும் 2 பயங்கரவாதிகளின் வீடுகளை இந்திய ராணுவம் நேற்றிரவு தகர்த்துள்ளது. அனந்த்நாகில் உள்ள ஆதில் தோகரின் வீடும் டிராலில் உள்ள ஆஷிப் ஷேக்கின் வீடும் வெடிவைத்து தரைமட்டமாக்கப்பட்டன. பகல்காமில் தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் தோகர் உள்ளிட்ட 3 பயங்கரவாதிகளின் வரைபடங்களை அனந்த்நாக் போலீசார் வியாழனன்று வெளியிட்டிருந்தனர். ஆதில் தோகர் 2018இல் பாகிஸ்தானுக்கு சென்று தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பில் ஆயுத பயிற்சி பெற்று பின்னர் தாக்குதல் நடத்த இந்தியாவிற்குள் ஊடுருவியதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் பயங்கர மோதல். விடிய விடிய கடும் துப்பாக்கிச் சண்டை. எல்லையில் பதற்றம். என்ன நடந்தது? காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்த சம்பவம் நாட்டையே கொந்தளிக்க வைத்துள்ளது. பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளை வேட்டையாட வேண்டும் என்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் ஆவேசம் காட்டி வருகின்றனர். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உள்ளே புகுந்து அடிப்பதற்கான மிகப்பெரிய திட்டமும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லையில் அந்நாட்டு ராணுவம் வீரர்களை குவித்தது. இந்தியாவுடன் சண்டை செய்ய தயாராகி வருவது போல் தோற்றத்தை உருவாக்கியது. நேற்று இரவில் திடீரென பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய நிலைகளை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர். எல்லையில் உள்ள பாகிஸ்தானின் பல நிலைகளில் இருந்து அந்நாட்டு ராணுவம் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது. சுதாரித்துக் கொண்ட நம் வீரர்கள் உரிய முறையில் பதிலடி கொடுத்தனர். துப்பாக்கி குண்டுகள் வந்த பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சண்டை பல இடங்களில் விடிய விடிய நடந்தது. இதனால் எல்லையில் உச்சக்கட்ட பதற்றம் தொற்றியது. பாகிஸ்தான் வீரர்கள் சிறிய ரக துப்பாக்கிகளை வைத்து சுட்டது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் நடத்திய தாக்குதலில் இந்திய தரப்பில் எந்த சேதமும் இல்லை. அதே நேரம் நம் வீரர்கள் கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்ன என்பது இன்னும் வெளியாகவில்லை. விடிய விடிய நடந்த துப்பாக்கிச் சண்டை எதிரொலியாக எல்லை முழுதும் ராணுவ வீரர்கள் உச்சக்கட்ட உஷார் நிலையில் உள்ளனர். பாகிஸ்தான் எந்த வகையில் தாக்கினாலும் அதைவிட பல மடங்கு வேகத்தில் பதிலடி கொடுக்க நம் வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். இதனால் எல்லையில் பதற்றம் தொடர்கிறது. போப் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வாட்டிகன் புறப்பட்டார் ஜனாதிபதி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் கடந்த 21ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 88. அவரது உடல் வாட்டிகன் நகரில் உள்ள புனித பீட்டர் பேராலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாட்டின் தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நாளை காலை நடக்கிறது. இதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்பட பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா சார்பில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். இதற்காக அவர் இன்று டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் வாட்டிகன் புறப்பட்டு சென்றார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, ஜார்ஜ் குரியன், கோவா சட்டசபை துணை சபாநாயகர் ஜோஸ்வா டி சுசா ஆகியோரும் புறப்பட்டு சென்றனர். போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கையொட்டி நாளை நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அவங்க எல்லாம் விடுதலை போராளிங்க. பாகிஸ்தானின் வாய்க்கொழுப்பு பேச்சு. இந்திய மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது என மிரட்டல். காஷ்மீரின் பகல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் கிளை பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பயங்கரவாதிகளை வேட்டையாட இந்தியா தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கும் பாகிஸ்தானுக்கு செக் வைக்கும் விதமாக பாகிஸ்தானியர்களுக்கான இந்திய விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் இந்தியா போட்ட சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல முக்கிய நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துள்ளது. இதை பாகிஸ்தானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பதிலடி நடவடிக்கையாக பாகிஸ்தானும் சில விஷயங்களை செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் துணை பிரதமரின் வாய்க்கொழுப்பெடுத்த பேச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருப்பவர் இஷாக் தார்
பெஹல்காம் தாக்குதல் பற்றி பேசிய அவர், ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பெஹல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் விடுதலை வீரர்களாகத்தான் இருக்கக்கூடும் என்று கூறியுள்ளார். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனே எங்கோ இருக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கண்டனத்தை தெரிவித்தன. ஆனால் பக்கத்தில் இருக்கும் பாகிஸ்தான் ஒரு நாள் கழித்து முதலை கண்ணீர் வடித்தது. இந்தியாவில் நடந்த தாக்குதல் கவலை அளிப்பதாக கூறியது. இப்போது அது பயங்கரவாத தாக்குதல் அல்ல, விடுதலைக்காக போராளிகள் நடத்திய தாக்குதல் என்று கூறி தனது முகமூடியை கழற்றி வைத்துள்ளது. பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார் இதோடு நிற்கவில்லை. சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி 24 கோடி பாகிஸ்தானியர்களின் குடிநீர் ஆதாரத்தை இந்தியாவால் நிறுத்த முடியாது. இந்த நடவடிக்கை போருக்கு சமமானது என்றார். ஒருவேளை பாகிஸ்தான் தாக்கப்பட்டால் பழிக்கு பழியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் மிரட்டல் விடுத்தார். அதேபோல் பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சரும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்தார். பாகிஸ்தான் நாட்டு மக்களை இந்தியா தொட்டால் இந்தியர்கள் யாரும் பாதுகாப்பாக இருக்க முடியாது, பழிக்கு பழி வாங்குவோம் என்று கூறினார். பொருளாதாரத்திலோ மக்கள் சக்தியிலோ ராணுவ பலத்திலோ கொஞ்சம் கூட இந்தியா பக்கத்தில் நெருங்க முடியாத பாகிஸ்தான் இப்படி மிரட்டல் விடுப்பதை உலக நாடுகள் கேளிக்கையாக பார்க்கின்றன. பாகிஸ்தான் எத்தனை மிரட்டல் விடுத்தாலும் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதற்கும் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை பின்னால் இருந்து நடத்துவதற்கும் இந்த முறை இந்தியாவிடம் மிகப்பெரிய அடியை வாங்கியே தீரும் என்கின்றனர் பாதுகாப்பு நிபுணர்கள். என் தேசப்பற்றை சோதிக்காதீர்கள், நீரஜ் சோப்ரா வருத்தம். ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்று சாதனை படைத்த இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீரஜ் சோப்ரா கிளாசிக் ஈட்டி எறிதல் போட்டி இந்தியாவில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டி பெங்களூரில் உள்ள கண்டீஸ்வாரா ஸ்டேடியத்தில் மே 24ஆம் தேதி துவங்கி நடைபெறவுள்ளது. இந்த ஈட்டி எறிதல் போட்டியில் 2 முறை உலக சாம்பியன் கனடாவைச் சேர்ந்த ஆண்டர்சன் பீட்டர்ஸ், 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற ஜெர்மனியைச் சேர்ந்த தாமஸ் ரோக்லர், 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற கென்யாவைச் சேர்ந்த ஜூலியஸ் எகோ, அமெரிக்காவின் கர்டிஸ் தாம்சன் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இந்த தொடரில் பங்கேற்க 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற பாகிஸ்தான் ஈட்டி எறிதல் வீரர் அர்ஷத் நதீமுக்கு நீரஜ் சோப்ரா அழைப்பு விடுத்திருந்தார். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாகிஸ்தானியர்களை வெளியேறச் சொல்லி இந்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பெங்களூரில் நடக்கும் ஈட்டி எறிதல் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமுக்கு இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அழைப்பு விடுத்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் இருந்தவர்களுக்கு நீரஜ் சோப்ரா அஞ்சலி செலுத்திய பதிவில் பலர் இதுகுறித்து விமர்சித்து பதிவிட்டிருந்தனர். இதுகுறித்து நீரஜ் சோப்ரா வேதனையுடன் விளக்கமளித்துள்ளார். அர்ஷத் நதீமை நீரஜ் சோப்ரா கிளாசிக் ஈட்டி எறிதல் போட்டித் தொடருக்காக அழைத்ததை தொடர்ந்து கடும் வெறுப்பை பரப்பி வருகின்றனர். என்னுடைய குடும்பத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த விவகாரத்தில் ஒரு தடகள வீரர் இன்னொரு தடகள வீரருக்கு கொடுத்த அழைப்பு மட்டுமே அது. அதை தாண்டி அதில் எதுவும் இல்லை. இந்தியாவில் நடக்கும் ஒரு தொடரை உலகளவில் சிறந்த தொடராக மாற்றுவதற்காகத்தான் பல்வேறு வீரர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டது. 2 நாட்கள் கழித்துதான் பெஹல்காம் தாக்குதல் நடக்கிறது. கடந்த 2 நாட்களாக நடந்து வரும் விஷயங்களுக்கு பிறகு அர்ஷத் நதீம் இந்த தொடரில் கலந்து கொள்வாரா என்கிற கேள்விக்கே இடமில்லை. எனக்கு தேசத்தின் நலன்தான் முதன்மையானது. பெஹல்காம் தாக்குதலில் இறந்தவர்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். பெஹல்காமில் நடந்தவை ஒட்டுமொத்த தேசத்தைப் போலவே என்னையும் உலுக்கியது, என்னையும் ஆத்திரமடைய வைத்தது. இந்த தாக்குதலுக்கு இந்தியா கொடுக்கப் போகும் பதிலடி நம்முடைய தேசத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக இருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். பல ஆண்டுகளாக இந்த தேசத்தை பெருமிதத்தோடு பிரதிநிதித்துவப்படுத்தி வருகிறேன். என்னுடைய தேசப்பற்றை கேள்வி கேட்பது வேதனையாக இருக்கிறது. என்னையும் என் குடும்பத்தையும் காரணமே இல்லாமல் தாக்குபவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருப்பது மனதை வலிக்கச் செய்கிறது. குறுகிய காலத்தில் தங்களின் கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசுபவர்களை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் வெகுளியாக என் அம்மா பேசியவற்றை பலரும் கொண்டாடினார்கள். இப்போது அதை வைத்தே அவர் மீது வெறுப்பையும் பரப்புகிறார்கள் என வேதனையோடு கூறியுள்ளார். பகல்காம் தாக்குதலில் இருந்து தப்பிய 10 திருப்பூர் குடும்பம். நடந்தது இதுதான். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் நாடு முழுதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடந்தபோது அரங்கேறிய பல்வேறு சம்பவங்கள் தாக்குதலில் தப்பித்தவர்கள் மூலம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து காஷ்மீர் சென்றிருந்த 10 குடும்பங்களைச் சேர்ந்த 38 பேர் உயிர் தப்பியது தெரியவந்துள்ளது. பகல்காம் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களை பார்வையிட்ட 38 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். நான் கடந்த வார புதன்கிழமை அன்னைக்கு காஷ்மீர் போயிருந்தோம். குடும்பத்தோட ஒரு 10 குடும்பம் நாங்கள் காஷ்மீர் போயிருந்தோம். கோயம்புத்தூர், பெங்களூர் வழியாக ஸ்ரீநகர் போயிருந்தோம். அங்கே முதல்ல பார்த்திங்கன்னா குல்மார்க் போயிருந்தோம். அங்கே பனிக்கட்டி நல்ல அருமையான சுற்றுலாத்தலம். நிறைய சுற்றுலா பயணிகள் இந்தியா முழுக்க இருந்து வந்திருந்தாங்க. நல்லா குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணி குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. 2 நாள் நாங்கள் அங்கே ஸ்ரீநகரில் இருந்துட்டு 3ஆவது நாள் பகல்காம் போயிருந்தோம். பகல்காமில் பார்த்திங்கன்னா நல்ல பள்ளத்தாக்கு, 3 இடத்துல பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் குதிரைகளில் போய் நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வர மாதிரி பிளேஸு தான்.
குழந்தைகள்லாம் குதிரையாட்டத்தோடு போயிருந்தாங்க. நாங்கள் அதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 10 ட்ராவல்ஸில் உள்ளே போனால் ஒரு கார் வந்து மிலிட்ரி பாதுகாப்போடு வந்து கேர் கன்னோடு வந்து நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து நல்ல சிறப்பாக பாதுகாப்பெல்லாம் அமைச்சிருந்தாங்க. இருந்தாலும் வந்து நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து நாங்கள் டெல்லி போனோடனே எங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்தது. ஃப்ளாஷ் நியூஸில் வந்து இந்தியர்கள் 28 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டுச்சோன்னே எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள்லாம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி நாங்கள் எங்கள் ஊர் வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேயே நம்மளுடைய உடைமைகள் இருந்து எல்லாமே செக்கப்பு தான். அதையும் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கையில் வந்து எங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் செக்கப் ஆகி ஒரு பேனா கொண்டு போனாங்க கூட அந்த பேனா வந்து சிறப்பாக ஸ்கேன் பண்ணித்தான் நம்மளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. இருந்தாலும் அது வந்து அந்த நேரத்துக்கு எங்களுக்கெல்லாம் சிரமம் இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு வந்து அந்த பாதுகாப்பு தேவைங்கிறது இந்த நிகழ்வு நடந்துக்கும் போது எங்களுக்கெல்லாம் உணர்கிறோம். அருமையான பாதுகாப்பு இராணுவம் கொடுத்திருந்தாங்க. அதையும் மீறி இந்த நிகழ்வு நடந்து வருத்தம் அளிக்கிறது. கவர்னரின் துணைவேந்தர் மாநாட்டை புறக்கணித்த அரசு பல்கலைகள். தமிழக கவர்னர் ரவி பொறுப்பேற்ற பின் அரசு தனியார் பல்கலை துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டியில் உள்ள ராஜ்பவனில் நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு இன்றும் நாளையும் நடக்கும் மாநாட்டை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் துவக்கி வைக்கிறார். மாநாட்டிற்கு தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலை துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாநாட்டை ஒட்டுமொத்த தமிழக அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் புறக்கணித்து கவர்னரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளனர். மதுரை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை, தமிழக வேளாண் பல்கலை, அழகப்பா பல்கலை உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உதகை ராஜ்பவனுக்கு வரவில்லை. திருநெல்வேலியிலிருந்து கிளம்பிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை துணைவேந்தர் சந்திரசேகர் முடிவை மாற்றிக்கொண்டு பாதி வழியிலேயே திரும்பிச் சென்றார். துணை ஜனாதிபதி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான பணிகள் இருப்பதால் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் விளக்கமளித்துள்ளார். அழைப்பு விடப்பட்ட 52 பல்கலைக்கழகங்களில் 34 பல்கலை துணைவேந்தர்கள் மட்டுமே மாநாட்டிற்கு வந்துள்ளதாக கவர்னர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழியார் அணையில் குளித்த 3 மாணவர்கள் மரணம். சென்னை பூந்தமல்லியில் தனியார் பிசியோதெரபி கல்லூரியில் படிக்கும் 25 மாணவ மாணவிகள் பொள்ளாச்சி ஆழியார் அணை பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். ஆழியார் அணையின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆற்றில் சில மாணவர்கள் குளித்தனர். திடீரென 21 வயதான ஆண்ட்ரோ ஜெரிட் என்ற மாணவர் நீரில் மூழ்கினார். இதனை பார்த்த அவரது நண்பர்கள் தருண் மற்றும் ரேவன் ஆகியோர் அவரை காப்பாற்ற முயன்றனர். எதிர்பாராத விதமாக அவர்களும் நீரில் மூழ்கினர். அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் கூச்சலிட்டனர். அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் உள்ளூர் பொதுமக்களுடன் இணைந்து நீரில் மூழ்கிய மாணவர்களை தேடினர். அப்போது ஜெரிட், தருண், ரேவன் ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதனை பார்த்ததும் சுற்றுலா சென்ற மாணவர்கள் கதறி எழுந்தனர். 3 பேரின் சடலங்களையும் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். ஆழியார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். முஸ்லிம்கள் வசிக்கும் மாநிலத்தில் வரலாறு காணாத போராட்டம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து காஷ்மீர் மக்கள் தாமாக முன்வந்து போராடுவதை அம்மாநில முன்னாள் முதல்வர் குலாம் நபி ஆசாத் வரவேற்றுள்ளார். காஷ்மீர் மக்களின் உணர்வுகள் மீதான தாக்குதலை அவர்கள் ஒருபோதும் ஏற்பதில்லை. மதங்களை கடந்து மனிதத்துவத்தை போற்றும் காஷ்மீர் மக்களின் இந்த போராட்டம் மகத்தானது. 1989-90 காலகட்டத்தில் நான் காஷ்மீர் முதல்வராக கூட இல்லை, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த எம்பியாக இருந்தேன். அப்போதெல்லாம் காஷ்மீரில் 30 முதல் 40 பேர் அடிக்கடி கொல்லப்பட்டனர். ஆனால் பயங்கரவாத தாக்குதல்களை கண்டிக்க கூட பொதுமக்களுக்கு தைரியம் இருந்ததில்லை. நான் சொல்லும் காலத்தில் ஜம்மு காஷ்மீரில் எந்த அரசும் இல்லை, இங்கு சொல்லக்கூடிய அளவில் பெரிய தலைவர்களும் இருந்ததில்லை. ஆனால் இப்போது நிலைமையே தலைகீழாக மாறியுள்ளது. பஹல்காம் தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் முழுதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மசூதிகளில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான குரல் எழுந்துள்ளது. பயங்கரவாத தாக்குதலில் இறந்தவர்களுக்காக சிறப்பு தொழுகையும் நடந்தது. இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் பார்த்த காஷ்மீர் வேறு, தற்போதுள்ள காஷ்மீர் வேறு. காஷ்மீர் மக்கள் துணிச்சலுடன் பயங்கரவாதத்தை எதிர்க்கின்றனர். பயங்கரவாதத்திற்கு எதிராக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என நான் அழைப்பு விடுக்கலாம் என நினைத்தேன். ஆனால் அதற்கு முன்பாகவே மக்கள் ஒன்று திரண்டு விட்டனர். அவர்களுக்கு எந்த தலைவரின் தேவையும் எழவில்லை. மக்களை முன்னின்று பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் குதித்துள்ளனர்.
அரசியல் தலைவர்கள் வாய் திறக்கும் முன்பே இரவோடு இரவாக மக்கள் போராட துவங்கிவிட்டனர். இது வரவேற்கத்தக்கது. முஸ்லிம் மக்கள் அதிகம் வசிக்கும் இந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட பெரிய போராட்டத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. பயங்கரவாதிகளை கண்டித்து அவர்களுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கியதும் மாநிலம் முழுவதும் கடையடைப்பு நடத்தியதும் நான் பார்த்ததில் இதுவே முதல் முறை. காஷ்மீரில் இம்முறை நடத்தப்பட்ட தாக்குதல் மனிதத்துவத்தின் மீதான தாக்குதல், காஷ்மீர் மக்களின் உணர்வுகள் மீதான தாக்குதல். இதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர். இது பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் என்பதில் மாற்று கருத்தில்லை. காஷ்மீர் மக்கள் இந்து முஸ்லிம்களின் நல்லிணக்கத்தை விரும்புகின்றனர். அனைத்து தரப்பு மக்களின் உணர்வுகளை மதிக்கின்றனர். நாடு சுதந்திரம் அடைந்தபோது மேற்கு வங்கத்தின் நவகாளியில் மிகப்பெரிய வன்முறை நிகழ்ந்தது. அந்த கலவரத்தின் தீ நாடு முழுவதும் பற்றி எரிந்தது. நாடே கலவர பூமியாக காட்சியளித்த போதும் காஷ்மீரில் இருந்து ஒரு வெளிச்சம் தெரிவதாக மகாத்மா காந்தி கூறினார். அதை நான் பார்லிமெண்டில் பலமுறை பேசியுள்ளேன். அந்த ஒளிக்கீற்றுதான் தற்போதும் வெளிப்பட்டுள்ளது. இந்து சகோதர சகோதரிகள் மீதான தாக்குதலை காஷ்மீர் மக்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். இந்துக்களுக்கு ஆதரவாக காஷ்மீர் முஸ்லிம்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஒட்டுமொத்த காஷ்மீர் வாசிகளும் ஒன்றாக இணைந்து போராடுகின்றனர். நாம் அனைவரும் இந்தியர்கள். காஷ்மீர் முதல் அந்தமான் நிக்கோபார் வரை இந்தியாவின் புனித பூமி என்பதை உணர்ந்துள்ளனர். காஷ்மீர் மக்களின் இந்த உணர்வை மீடியாக்களும் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களின் இந்த உணர்வுக்கு நான் தலை வணங்குகிறேன் எனவும் அவர் கூறினார். मैं सोच रहा था कि मैं कल अपील करूंगा जम्मू कश्मीर के लोगों को कि खड़े हो जाओ, लेकिन वो रात में ही खड़े हैं. लोग इस दफा लीडरों को पीछे छोड़ दिया. सब लीडरों, पार्टीज के लीडरों को छोड़ दिया. किसी लीडर को ये कहने की जरूरत नहीं पड़ी कि आप इसके खिलाफ एहतजाज करो, आपके इसके खिलाफ स्ट्रीट्स में, गलियों में, कोचों में आ जाओ, इसकी मजम्मत करो, इसकी मुखालफत करो. लोगों ने, वो गांव का है, शहर का, और बिलखुसूस मुसलमानों का, क्योंकि मुस्लिम मेजॉरिटी स्टेट है, यहाँ मुसलमानों का मेजॉरिटी स्टेट में तमाम गलियों कोचों में हड़ताल करना, दुकानें बंद करना, ये पहली दफ़ा मैंने देखा. ये तो वो था कश्मीरियत, कि कश्मीरियत इंसान पे भरोसा रखती है. कश्मीरियत हिंदू मुस्लिम इत्तेफाक, इत्तेहाद, यूनिटी पर करती है. तो आज जब 1947 में पूरे हिंदुस्तान में आग लगी थी हिंदू और मुस्लिम फसादात, तो तब गांधी जी ने कहा था, नवाखली बांग्लादेश में उस वक़्त कत्लो गारत हुई थी, हमारे जम्मू सूबा में कत्लो गारत हुई, कश्मीर में नहीं. तो गांधी जी ने कहा कि पूरा हिंदुस्तान जल रहा है, अंधेरा छाया हुआ है, लेकिन रोशनी की किरण मुझे सिर्फ कश्मीर से नज़र आती है, जिसको मैं पार्लियामेंट में कई बार कोट कर चुका और हिंदुस्तान में शायद लाखों मीटिंगों में मैं कोट कर चुका हूँ. तो वो जो गांधी जी का रोशनी की किरण थी कश्मीर से, कि यहाँ धर्म की बुनियाद पे कभी नहीं. तो आज अगर किसी मिलिटेंट ने ये पूछा है तुम्हारा मज़हब क्या है, और मज़हब पूछ के उसको मार दिया है, तो उसका मतलब है पाकिस्तान स्पॉन्सर्ड मिलिटेंट्स ने आज हमारे इंसानियत पर और हमारी कश्मीरियत पर वार किया है. और शायद यही वजह है कि जम्मू कश्मीर का मुसलमान आज अपने आप से खड़ा हुआ है कि बहुत हो गया, हमने देखा आपको 70-75 साल में आपने हमले किए.